Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனலில் பிரெட் ஸ்லைஸ் அதுக்கப்புறம் காஃபி பவுடர் வச்சு இன்ஸ்டண்ட்டாக டபுள் லேயர் க்ரீமி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ரீமி கேக் பண்ணுறதுக்கு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். பிரெட் ஸ்லைசஸோட கார்னரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி கேக் பண்ணுறதுக்கு நான் நார்மல் பிரெட் ஸ்லைசஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப க்ரீமியாக அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான இந்த டார்க் லேயர் ரெடி ஆகிடும். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ செகண்ட் க்ரீமி லேயர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சன்ரைஸ் காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். அடுத்து 8 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். காஃபி பவுடருக்கு டபுள் அமௌண்ட்டாக தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ண பிறகு இப்போது 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். வாட்டர் ஆட் பண்ண பிறகு ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நம்ம அதையும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்சி ஒரே மாதிரி தான் வரும். டைம் மட்டும் நமக்கு விஸ்கில் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கும். மற்றபடி கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு அதே தான் வரும். ஸோ இதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு வந்து கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஒரு க்ரீமியான லேயர் வந்துடும். ஸோ இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ நமக்கு லைட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த லேயர். அண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம செகண்ட் லேயர், ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த லைட் லேயரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லைட் க்ரீமி லேயரை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. லைட் க்ரீமி லேயரை அப்ளை பண்ண பிறகு இப்போ இதில் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரெட் ஸ்லைஸ் அரேஞ்ச் பண்ண பிறகு இப்போ இதில் கொஞ்சம் சுகர் சிரப் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஒன்றும் இல்லை, வாட்டர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுதான் சுகர் சிரப். ஸோ இப்போ நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த டார்க் லேயரை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். டார்க் லேயரை கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண பிறகு திருப்பி 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம் மேலே. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ண பிறகு திருப்பி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வச்சுருக்க அந்த டார்க் லேயரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண பிறகு திருப்பி 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே திருப்பி அதே மாதிரி சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் அப்ளை பண்ண பிறகு திருப்பி அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்து அந்த டார்க் லேயரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா 3 லேயர் தான் பண்ண போகிறேன். திருப்பி 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சு அதே மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிடலாம்.
இப்போ நம்ம மேலே ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லைட் க்ரீமி லேயரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சைடில். ஸோ ஃபுல்லாக நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கேக்கில். இப்போ லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்ச அந்த டார்க் லேயரை லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கு வச்சு அதை அப்படியே டிசைன் மாதிரி நம்ம லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு அழகாக மேலே ஒரு டிசைன் வரும். ஸோ பாருங்கள் சூப்பரான எம்மியான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் ரெசிபி பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரெட்டு வச்சு பண்ண மாதிரியே இருக்காது. நார்மலான ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா காஃபி கேக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.